15 ஆண்டுகள் கழித்தால் நாம் செய்யக்கூடிய கும்பாபிஷேகம் அவர்களுடைய உயிரை உடலோடு பொறுப்புகிறோமோ அதே போல இந்த பக்தர்கள் எத்தனை கொடுத்து வைத்தவர்கள் எத்தனை புண்ணியம் செய்திருந்தால் இது போன்ற நிகழ்வினை தங்களால் பார்க்க முடியும். இது போன்ற மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் கே ஆர் பெரியவிருப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். பெருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு பூமாரி அம்மன் ஆலயத்தினுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளை பதிவு செய்து கொள்கிறோம். அருள்மிகு பூமாரி அம்மன் ஆலயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேக விழாவானது இங்கே வாழக்கூடிய தன் பிள்ளைகளான பக்த கோடிகளை அரவணைத்து கேட்கும் மரம் வேண்டி வேண்டியவற்றை கொடுக்கக்கூடிய அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பேசும் தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு பூமாரி அம்மன் ஆலயத்தினுடைய 4வது திருக்குட நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்களுடைய ஒத்துழைப்போடும் உங்களுடைய இறை இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தவறுகளை இருந்து வரம் பெற்றார் இந்த தரணியின் சக்தி எனப்பட்டார் உலகங்கள் காக்கும் குடும்பத்தால் நாம் கணவனின் உறவில் இடம் பெற்றார் என்று போற்றக்கூடிய அவர் மீது பூமாரி கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் கொடியசைக்க பூமாரி அம்மனுடைய ஆளும் நாம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொருளாதார வேலை நம்மை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை காத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மனுடைய கடைக்கல் பார்வை இது விருப்பத்தில் மக்களுக்கு கிடைக்கப்பட்டது. உங்கள் அனைவருடைய இறைப்பணியோடு சிவாச்சாரியர்கள் ஆகம விதிகளின்படி அவர்கள் செய்த இறைப்பணிக்கு அம்மனுடைய அருள் இந்த பக்தகோடிகளாகிய நாம் அனைவருக்கும் கிடைக்கப்பட்டுள்ளது. இது அம்மனுடைய அருள் பெற்று நாம் அனைவரும் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் என்பது எந்த விதமான காப்பு மட்டும் கிடையாது. மங்கள நாயகி மகராசி மாந்தர் மகிழ்வரத்திகளும் நாகரசி பொங்கிடத் தருவாள் அருளாசி அந்த